ಸೂರ್ಯನು ಬೆಕ್ಕವಿಲ್ಲೇ ಚಂದಿರನು ಸಾಕ್ಷಿಗಿಲ್ಲೇ ಸೂರ್ಯನು ಬೆಕ್ಕವಿಲ್ಲೇ ಚಂದಿರನು ಸಾಕ್ಷಿಗಿಲ್ಲೇ பாதகத்தி பெத்த புள்ளே பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ளே கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே. மிகவும் மிகவும் அருமையாக இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் உங்களோட இசை உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம் அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். வணக்கம் சார். வணக்கம். யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ஈழத்து மண்ணில் கால் வச்சதும் உங்களோட உணர்வு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் யாழ்ப்பாணத்தில் வந்து முதன் முறையாக வந்து நான் வந்திருக்கேன். கொழும்பு போயிருக்கேன். ஆனால் யாழ்ப்பாணங்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த மண்ணில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மண்ணில் கால் வைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. உண்மையிலே இந்த 1.5 மணித்தியாலம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. எப்படி இருக்குது ஃப்ளைட் ட்ராவல் எல்லாம்? ஃப்ளைட் ட்ராவல் பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் அதை வேறு கேட்குறீங்க. ஐயா மேலே ஜம்ப் பண்ணும்போதே ஒரு ஆட்டினார், பயங்கர ஆட்டு. அதே மாதிரி கீழே கொண்டு வந்து இறக்கும்போது நல்லா பயங்கரமாக நாங்களாம் சாமியை கும்பிட்டு உட்காந்துருந்தோம், அவ்வளோதான். ஆனால் பார்த்தா சின்ன குட்டியுண்டு ஃப்ளைட்டாக இருக்குது. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி இனிமேல் கொழும்பு வந்து இப்படியே வந்துட வேண்டியதுதான். அதுதான் பெற்று. உண்மையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் ஈழத்தண்டு நீங்கள் அங்கேருந்து வரும்போது இங்கே வரப்போகிறோம்னு தெரிஞ்சு இப்படி நீங்கள் ஒரு இசைக்குழுவுக்காக நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மனதில் தோன்றினது என்ன ஈழம்னு சொன்னது உடனே? ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய வெளிநாடுகள்லாம் போகிறோம். அங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்குது யாருன்னா அதாவது நம்ம மண்ணின் மக்கள் தான். நம்ம யாழ்ப்பாணம் இப்போ இலங்கை தமிழர்கள் தான். இப்போ பெரிய நாடுகளாக இருக்கட்டுமே, இப்போ கனடா போகிறோம், ஜெர்மன் போகிறோம், ஃப்ரான்ஸ் போகிறோம். எங்கெல்லாம் நம்ம சொந்தங்கள் இருக்காங்களோ இவங்கனால தான் எங்களுடைய கலை பயணமே வந்து வெற்றியாயிட்டிருக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்கெல்லாம் பிறந்த ஊருக்கு வரும்பொழுது இன்னமும் வந்து சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களால தான் நம்மளுக்கு இந்த ஒரு இப்படி வெளிநாடுகளில் போய் நம்ம பாடுறதுக்கு காரணம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய இலங்கை தமிழர் தொப்புள் கொடி உறவு நம் தமிழர்கள் தான் நம்மளை அங்கங்கே நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க பிறந்த மண்ணில் வந்து நம்மளும் இன்றைக்கி பாட வர்றதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இசை பயணம்ன்றது உங்களோட சிறிய வயதிலிருந்தே அது ஒரு ஆசை. நீங்கள் அந்த இசை பயணம்ன்றது மட்டும் இல்லாமல் அந்த மேடை நாடகத்திலையுமே ஒரு கலைத்துறையில் நல்ல சிறந்து திகழ்கிறீங்க. இது எப்படி உங்களுக்கு அது உணர்வு எப்படி வந்தது? எப்படி? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8வது படிக்கிறப்பவே என்னுடைய எங்கள் தென் மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான நாடகங்கள் ஹரிச்சந்திர மயனகாண்டம், வள்ளி திருமணம், சத்யானு சாத்திரி, பாமா விஜயம், இந்த மாதிரி பவளக்கொடி, இந்த மாதிரி புராண நாடகங்கள் சங்கரதாஸ் சுவாமிகளால் எழுதப்பட்ட நாடகங்கள். அதில் வந்து நான் வந்து அந்த லோகிதாசன் ஒரு குழந்தை கேரக்டர் நடிக்க போனேன். நடிச்சுட்டு அதுலேயே அதுக்கப்புறமா வந்து நாரதர் ஆக்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் வந்து முருகன் வேஷம் பண்ணேன். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் போணுச்சு என்னுடைய ஜேர்னி. கடைசியாக வந்து நிறைவான ஒரு நேரத்தில் தான் இங்கே வர்றது காரணமாக இன்றைக்கி வந்து சூப்பர் சிங்கர் மேடையில் வந்து அங்கே எடுத்ததுனால இன்றைக்கி உலக நாடெல்லாம் தெரிகிறோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை இப்போ நான் ஆரம்பித்தது. நாடக மேடைகளில் வந்து 8வது படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 5000 நாடக மேடைகள் நடிச்சிருக்கேன். அதற்கு பிறகு மீண்டும் சூப்பர் சிங்கர் மேடை ஏறி இன்றைக்கி உலகளாவிய எல்லா இடத்துலையும் நம்மளுடைய குரல் இறைவன் அருளால் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய நாடகத்தில் அதிகமாக முருகனுடைய பாடல்களாக இருக்கட்டும், முருகனுடைய வேஷம் அதுகளை போட்டு நீங்கள் நாடகங்களை நடித்திருக்கீங்க. எங்களுக்காக ஒரு முருகன் பாடலை பாடுங்க. பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும், வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும், முருகா பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எஸ்பிபி சார் மிகப்பெரிய ஃபேன் அண்டு நீங்கள் நிறைய இதில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறீங்க. அவர் இல்லாத இந்த காலகட்டத்தில் இசை என்றது எப்படி பயணித்து கொண்டு இருக்குது? இதுக்கு என்ன கேள்வி பதில் சொல்கிறது எனக்கு தெரியலையே. அதை கொடுங்க. ஏன்னா நான் வந்து ஐயா மேலே எஸ்பிபி ஐயா மேலே பற்று அதிகமான உள்ளவன். ஏன்னா நான் போகும்போது ஐயா வந்து இல்லை. ஐயா முன்னாடி நான் வந்து ஐயாவுடைய பாடல்களில் என்னுடைய நாடக மேடைகளில் பாடின பாட்டு வந்து நானும் உந்தன் உறவை அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து என்னுடைய எந்த ஊருக்கு போனாலும் பாடக்கூடிய ஒரு பாட்டு. ஆனால் அதை ஐயா முன்னாடி பாட முடியலை அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ நினச்சா கூட பயங்கரமான ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதை நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் ஒரு துரதிர்ஷ்டவாதி, ஐயா முன்னாடி பாடுறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது. அதனால் ஐயா இறந்த இது பார்த்து ரொம்ப 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 கண்ணீர் விட்டேன். எப்படியாவது ஒரு நாளைக்கு போய் ஐயா முன்னாடி பாடி விடுன்ற ஒரு ஆசை என் மனசில் இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் சூப்பர் சிங்கர் போகலை. ஆமாம், அவங்களுடைய அதனால தான் அந்த எபிசோடில் எஸ்பிபி ஐயாவுடைய எபிசோடில் வந்து என்னுடைய நாடக மேடைகளில் பட்டி தொட்டியெல்லாம் பாடினேன். அந்த நானும் முந்தன் உறவை பாடலை பாடினேன். நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி, குருதியில் நனைந்ததடி, உயிரே உயிரே. மிகவும் மிகவும் அருமையாக இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் உங்களோட இசை பாடல் வந்து எங்களுடைய ஈழத்து மக்கள் வந்து கேட்டு நல்லா ரசிப்பாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா பேர் ஐபிசி தமிழ் மீடியா எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் ஹாசினி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க, எங்களோட ஈழத்து மண்ணுக்கு வந்திருக்கீங்க. இது எத்தனையாவது தடவை நீங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க? இப்போ தான் நான் முதன் முறையாக இங்கே வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி யாழ்ப்பாணம் வைரவ கோவிலில் பாட போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே ஹாசினி நேத்ரான்னு சொன்னாலே வைக்கம் மேடம்ட அந்த உணர்வு தான் வரும். என்னடா அவனோட உணர்வு அப்படியே நீங்கள் உங்களோட ஒவ்வொரு பாடல்லையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பாட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த உள்ளுறுதி காண்பதிலே பாட அந்த ஒரு கண்டிப்பாக உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன்னுயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம், அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம், தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன் உள்ளே அதை தேடு கண்ணம்மா. மிக அருமையாக இருக்குது. அந்த டிவியில் பார்த்து இப்போ இந்த நேரில் பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி நல்லா இருக்குது. உங்களுடைய இந்த பயணம் எப்போவுமே நீடிக்கணுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து வைக்கம் எனக்கு முன்னுக்கே நீங்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்கீங்க. அவள் எப்படி சொல்லியிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு முன்னுக்கே கூட நீங்கள் பாடியிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்தும் பாடியிருக்கீங்க. எப்படி இருந்தது? என்னோட இந்த இசைப்பயணம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து வைக்கம் விஜயலட்சுமி அம்மா சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சாங்ஸ்லாம்
என்னோட இந்த ஜேர்னியில் அவங்களோட சாங்ஸும் எனக்கு ஒரு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா ஒரு முக்கிய காரணம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அவங்கள பார்க்கணும், அவங்களோட சாங்ஸ் பாடும்போது எல்லோரும் அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்குது உனக்கு அப்படி சொல்லுவாங்க. அது அப்போலேருந்தே அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு ஒரு தடவை அவங்கள பார்க்குறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க முன்னாடி பாடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட அந்த மகிழ்ச்சி வந்து என்னோடய மகிழ்ச்சிக்கு காரணமாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அது எனக்கு. உண்மையிலேயே நீங்கள் நிறைய மேடையில் பாடியிருக்கீங்க. உங்களோட அந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்புகள்லாம் எப்படி அமைஞ்சது உங்களோட வாழ்க்கைக்கு? நான் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் தான் என்னோடய பெரிய ஸ்டேஜ். எனக்கு அது வாய்ப்பு மட்டும் தரல, வாழ்க்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸ், நிறைய மீடியா பர்சன்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை மாதிரி நிறைய. ஸோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலேயும் தான் இங்கே வந்திருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே உங்களை வந்து இவங்க கதைக்கும் போது இப்படி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும், பாடல் பாடணும், அதுவும் யாழ்ப்பாணம் ஈழத்து மண்ணுக்கு வரணும்னு சொன்னப்போ யாழ்ப்பாணம் என்ற பெயரை சொன்னதும் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ யாருக்கிட்டே நீங்கள் யாழ்ப்பாணம்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க தானே, அது எப்படி இருக்கும், ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு ஊருண்டு, அதை பற்றி கேள்விப்பட்டதை சிலதை எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் வந்தேன். இங்கே பார்க்கணும், இனிமேல் தான் இங்கே பார்க்கணும். உண்மையிலே நன்றி. இன்னொரு பாடல், இந்த கர்ணன் படத்தில் கண்டா வர சொல்லுங்கள், அந்த பாடல். சூரியனு பெக்கவில்லை, சந்திரனு சாட்சியில்லை, ಸೂರ್ಯನು ಬೆಕ್ಕವಿಲ್ಲೇ சந்திரனு சாட்சியில்லே, பாதகத்தி பெத்த புள்ளே, பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ளே, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. மிகவும் அருமையாக இருக்குது. இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் எவ்வாறான பாடல்களை பாடலாம்னு தெரிவு செய்து வந்திருக்கீங்க. அதிலிருந்து ஒரு இறைவனுக்காக ஒரு பாடல். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். மிகவும் அருமையாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக அமையணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். கட்டாயம் ஜாழ்ப்பாணத்து புட்டை சாப்பிட்டு பாருங்கள், அதுதான் ஃபேமஸ். நன்றி, வணக்கம். அவன் அருளால் அவன்தான் வணங்கி. வசாவளான் தெற்கு ஞான வைரவர் ஆலய அலங்கார உற்சவம் பங்குனி மாத பூச நட்சத்திரத்தில் துவங்கி 12 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 2018 இந்த இராணுவத்திலிருந்து அந்த எங்களோட மண்ணையும் கோயிலையும் மீட்ட பின்பு அவையின் கட்டுப்பாட்டிலேருந்து எங்களோட வைரவற்ற கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து 2018ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் பேருந்து நாங்கள் 2019ஆம் ஆண்டு கோயில் புனருத்தாபனம் செய்து கும்பாவசம் 2020ஆம் ஆண்டு கும்பாவசம் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்று இப்போ இந்த கோயில் எங்களுடைய ஆலயம் வடமாகாணத்திலேயே ஒரு ஞான வைரவர் ஆலயம் பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் எங்கள் ஊர் மக்களும் எங்களுடைய ஊர்லேருந்து புலம்பெயர்ந்த மக்களுடைய நிதியுதவியால் மிக பிரம்மாண்டமாக அந்த கோயில் ஆலயம் மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதில் அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கும் புளிய மரம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம். அதில் 200 ஆண்டுகளுக்கு மேல் தான் அதில் சூலத்தை வச்சு நாங்கள் வழிபட்டு வந்த நாங்கள். எமது மூதாதையர் அந்த சூலத்தை வழிபட்டு வரும் காலத்தில் ஒரு சிறு கொட்டிலை அதிலிருந்து ஒரு 100 யார் தூரத்தில் மேற்கு பக்கமாக அமைத்து அதில்
திரிசூலத்தை வைத்து வழிபட்டு வந்தவர்கள். 1910ஆம் ஆண்டில் அதுக்கு பைரவர் சிலை, அதுக்கு வந்து சூலஹஸ்தராக இருந்தவர் சிலை வடிவில் 1910ஆம் ஆண்டு அந்த ஆலயம் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்று 3 மண்டபங்களுடன் கட்டப்பட்டு நாங்கள் 1910ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் மூதாதையர்கள் வழிபட்டு வந்தவர்கள். இப்பொழுது அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 6 மண்டபங்கள், அதாவது மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், தர்சன மண்டபம் ஒரு முதல் பகுதி, 2ஆம் பகுதி, இப்போ மணி மண்டபம், இப்படி 6 மண்டபங்களுக்கு மேல் பெரிய மண்டபங்களை கொண்ட உள்வீதி வந்து நிலக்கல்லால் அலங்கரிக்கப்பட்டு நிறுவப்பட்டு சுற்றுமதில் கட்டி உள்வீதி நாங்கள் அதாவது எல்லா பாதுகாப்பு ஒழுங்கும் வைரவர் அவராலே ஏற்படுத்தி இந்த ஆலயம் மிகவும் ஒரு பிரபல்யமான ஆலயமாக இப்போ இருந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த முறை எமது ஊர் நண்பன் உதயகுமார் ஜெர்மனியில் வசித்து வரவர், அவர் வந்து 7ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட வேணும் என்ற ஒரு முடிவெடுத்து அதை நாங்கள் அவற்றை ஆசையின்படி இந்தியாவிலிருந்து பாடகர் முத்துச்சிப்பி அவர்களையும் ஹர்ஷினி நேத்ரா அவர்களையும் அழைப்பித்து இன்று இரவு விஐபி என்ற மியூசிக்கல், அதாவது ஸ்டேஜ், மேடை அலங்காரம், பின்னிசை, இவற்றை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்க போகிறது விஐபி என்று கொழும்பிலிருந்து வெறும் ஒரு இசையமைப்பாளர் இசையையும் ஒலி அமைப்பும் சிறப்பாக நடைபெறும். அதே நேரத்தில் அவர்களுடன் வரும் பாடல்களும் பாடுறதுக்கு இருக்கிறார்கள். விசேஷமாக இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும், முத்துச்சிப்பிக்கும் ஹர்ஷினி நேத்ராவுக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் பக்தி பாடலை தான் அதிகமாக பாடுவார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்றவர்கள் இசைக்குழுவில் இருக்கிற மற்றவர்கள் ஒரு சில பாடல்களில் பாடுறதற்கு இடம் கொடுக்கப்படும்.